மை ஃபேம் என்ற யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே வாரம் நாம் ராசி பலன்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாரம் 6/4/2025 முதல் 12/4/2025 வரை உள்ள ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆனால் இதற்கு முன்னர் இன்றைய தினம் 6ஆம் தேதி அன்று ராம நவமி என்ற ஒரு விசேஷம் இருக்கிறது. அதாவது பகவான் மகாவிஷ்ணு ராவணனை வதம் செய்வதற்காக மக்களுக்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ராம அவதாரம் செய்த நாளாகும். ராம நவமி என்று சொல்லக்கூடிய இந்த நாளிலே மகாவிஷ்ணு ஆலயங்களுக்கு செல்லுங்கள், மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யுங்கள். அதுபோல் 11/4/2025 அன்று பங்குனி உத்தரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது. பொதுவாக தெய்வ திருமணங்கள் எல்லாம் இந்த பங்குனி மாதத்திலே பங்குனி உத்திரத்தன்று நடைபெறக்கூடிய காலமாகும். சிவாலயங்களிலும் நடைபெறலாம், முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலும் நடைபெறலாம், அல்லது வேறு எந்த ஆலயமாக இருந்தாலும் முருகனுக்கோ அல்லது மகாவிஷ்ணுவுக்கோ அல்லது சிவபெருமானுக்கோ இந்த திருக்கல்யாண வைபவம் நடைபெறக்கூடிய நாளாக இந்த பங்குனி உத்தரம் இருக்கிறது. அதிலும் கலந்து கொண்டு தெய்வங்களின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன் நீங்கள் வாரம் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை வாரம் இனிய வாரம் என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் எங்களுக்கு கமெண்ட் செய்கிறீர்கள். அதற்கு உண்டான பதில்களை ஒரே நேரத்தில் சமயத்திலே நாங்கள் சேர்த்து சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இது தவிர நீங்களும் உங்களது நண்பர்களும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மேசராசி நேயர்களே, இந்த வாரம் ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்திலே இருக்கிறார். சென்ற வாரமும் இப்படித்தான் இருந்தார். அதே நேரம் விரயஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி புத்திர சாணாதிபதி இருக்கின்ற காரணத்தால் சூரிய பகவான் குழந்தைகள் மூலமாக செலவுகள் எதிர்பாராத வகையிலே இருக்கும். குறிப்பாக கல்வி சம்பந்தமாக சில குழந்தைகளுக்கு செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. ஆண் குழந்தைகளாக இருந்தால் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் அந்த ஆண் குழந்தைக்கு நல்ல புத்திமதி சொல்ல வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு என்பது சாதாரணமாக எப்போதும் போல் இருக்கிறது. தொழில் செய்யக்கூடியவர்கள் சற்று நிதானமான போக்கை கடைப்பிடிக்க வேண்டும். பெரிய அளவிலே தொழில் செய்ய வேண்டும் என்றால் வங்கிகள் மூலமாக ஏதாவது கடன் கிடைக்கப்பெற்றால் அந்த தொழிலை சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. எனவே நல்ல தொழில் கிடைத்தால் அந்த தொழிலையும் சிறப்பாக செய்து கொள்வதற்கு நீங்கள் உங்களை இந்த வாரத்திலே தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரமாக இருக்கிறது. ராசியிலே குரு பகவான் இருந்தாலுமே உங்களது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலே உச்சம் பெற்று இருக்கிறார். உச்சம் பெற்று இருக்கக்கூடியவர் உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குழந்தைகளுடைய இடத்தை பார்த்திருக்கிறார். உங்களது குழந்தைகள் மூலமாக பெருமைப்படக்கூடிய சில நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணங்கள் யாருக்காவது உங்களது குழந்தைகளில் நடைபெறாமல் இருந்தால் அல்லது திருமண பேச்சுவார்த்தைகள் எதுவும் துவங்கப்படாமல் இருந்தால் சற்று வயதான குழந்தைகள், அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அவர்களது திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்பட்டு திருமணங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களும் இந்த வாரத்திலே அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களே, புதிய வீடு ஏதாவது வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் வாங்கி கொள்ளலாம். அல்லது பழைய வீட்டை ஏதாவது பழுது பார்த்து புதிதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சிலர் ஏதாவது வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக புதிய தொழில்கள் ஏதாவது உங்களுக்கு அமையலாம். பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் இந்த வாரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்.
ஒரு சிலருக்கு தொலைதூரத்தில் ஏதாவது நல்ல செய்தி வர வேண்டும் என்று நினைத்தால் அந்த நல்ல செய்தி இந்த வார இறுதிக்குள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. இது தவிர உங்களது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் பாக்கியஸ்தானத்திலே உலவுகின்றார். நல்ல பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் அது சனி பகவானுடைய வீடாக இருக்கின்ற காரணத்தாலும் சனி பகவானுடன் இணைந்து இருக்கின்ற நிலையாலும் உங்களுக்கு புதனாலும் சனியாலும் நல்ல பல காரியங்கள் நடைபெற இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிறார். சற்று பலவீனமாக இருக்கிறார். இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தொழில் ஸ்தானத்திலே எந்த கிரகமும் இப்பொழுது இல்லாவிட்டாலும் கூட எதிர்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த எதிர்கால வாய்ப்புகளை பற்றி பின்னால் நாம் யோசித்து கொள்ளலாம். இது தவிர ஒரு சிலருக்கு வாகனங்களில் ஏதாவது சிறிய சிறிய பிரச்சனைகள் பழுது பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமும் காத்திருக்கிறது. வெளியூர்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் பகல் நேரங்களில் வெளியூர் பயணங்களை நீங்கள் முடித்து கொள்ள வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம் என்பதை இந்த வாரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கவனமாக இருந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது. சிறப்பாகவும் சீராகவும் உறவுகளை வளர்த்து கொள்ளுங்கள். சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்திலே இருக்கிறார். பொதுவாக பங்குனி மாதம் முழுவதுமே 8ஆம் இடத்திலே தான் அவர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 8ஆம் இடம் என்பது நமக்கு எதை எடுத்தாலும் இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடிய இடமாகும். ராசிக்கு அதிபதியே அந்த இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் தடைகள் ஏற்பட்டு விலகும். ஆனால் எந்த காரியமும் நடைபெறாமல் போவதற்கு எந்த சந்தர்ப்பமும் கிடையாது. எனவே இந்த விஷயங்களில் தடைகளை எதிர்த்து போராடக்கூடிய நேரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. ஒரு சிலர் ஆஸ்துமா சம்பந்தமான நோய்கள் இருந்தால் அவர்கள் இந்த வாரத்திலே சற்று தீவிரமான சிகிச்சைகள் செய்யக்கூடிய ஒரு நிலையும் காணப்படுகிறது. சிறிய விஷயமாக இருந்தாலும், அதாவது நோய் ஆரம்ப நிலையில் இருந்தாலும் அதற்கு கவனம் எடுத்து உடனடியாக சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற உண்மையை தெரிந்து கொண்டு நீங்கள் உங்களது பயணத்தை தொடரலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கன்னி ராசி நேயர்களே, பொதுவாக உங்களது குடும்பத்தில் சுப செலவுகள் இந்த வாரம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. திருமண சம்பந்தமான காரியங்கள், வெளியூர் பயணங்கள், நல்ல நண்பர்களை உருவாக்கி கொள்ளுதல், புதிய வாகனங்கள் ஏதாவது வாங்கக்கூடிய ஒரு நிலைகள், பழைய வாகனங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை, புதிய வீடு வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம், இவையெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் ஒருவரை ஒருவர் அடக்கி ஆள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே எதையும் விட்டு கொடுத்து போவது என்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி மீன ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் 6ஆம் இடத்திலே சென்று அமர்வது, பொதுவாக இதை நீங்கள் கவனித்து பார்த்தால் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையாகும். இருந்தாலும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் விரயஸ்தானத்தை பார்த்திருக்கிறார். சுப விரயங்களை நடத்தி காட்டுவார். பொதுவாக யாராவது ஆலயங்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு உண்டான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆலயத்திற்கு உதவி செய்யலாம். சிறப்பாக ஏதாவது பூஜைகள் எடுத்து நடத்த வேண்டும் என்றால் அதையும் நடத்தி கொள்ளலாம். குழந்தைகள் மூலமாக ஒரு சில பெற்றோர்களுக்கு நல்ல பெயர் வரக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து இந்த வாரத்திலே நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நண்பர்களே எதிரிகளாக இந்த வாரத்தில் மாறலாம் என்பதும் ஒரு காரணமாக இருக்கிறது. சற்று கவனமாக இருக்க வேண்டும். விருச்சக ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் 9ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், குறிப்பாக தந்தையாருடைய இடம் என்று கூட சொல்லக்கூடிய இடமாகும். அந்த இடத்திலே செவ்வாய் பகவான் நீசமாகி இருக்கிறார்.
பொதுவாக உங்களது தந்தையாருக்கு ஏதாவது உடல்நலத்தில் சிறிய குறைபாடுகள் இருந்தால் மருத்துவமனைக்கு சென்று வைத்தியம் பார்க்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் நீங்கள் உங்களது உடன்பிறந்தவரை சற்று உதவி செய் தகப்பனாருக்கு என்று கேட்டால், எனக்கு வேறு வேலை இருக்கிறது என்று சொல்லி உங்களது வேலையை, அதாவது உங்களது வார்த்தைகளை தட்டி கழிக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. அதற்காக அவர்களுடன் நீங்கள் ஏதாவது சண்டையிட்டு கொள்ளாமல் உங்களது நேரத்தை ஒதுக்கி உங்களது தகப்பனாரின் உடல்நலத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, தொழில் ரீதியாக எந்த போட்டி பொறாமைகள் உங்களுக்கு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. ஒரு சிலருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்திலே உருவாகும். இந்த தொழில் வாய்ப்புகள் மூலமாக இதுவரை நீங்கள் வீடு வாங்காமல் இருந்தாலோ அல்லது வாகனங்கள் ஏதாவது வசதியாக வாங்காமல் இருந்தாலோ அவைகளையெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கூடி வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே நேரம் பெரியவர்களின் அனுசரணையும் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அவர்களது ஆலோசனைகளையும் கேட்டு நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். ஒரு சில இடங்களில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் பொழுது சற்று நிதானமான போக்கையும் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற உண்மையையும் இந்த வாரத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி சனீஸ்வரன் நல்ல நிலையிலே இருக்கிறார். பொதுவாக நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லி கொண்டிருக்கிறேன், 7.5 சனி என்பது அனைவருக்கும் பாதிப்பை கொடுக்காது. ஆனால் யார் தவறான பாதைகளில் செல்கிறார்களோ அவர்களை தட்டி கேட்டு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக அது அமைந்திருக்கிறது. எனக்கு சனி பகவானின் தொல்லையால் நிறைய பிரச்சனைகள் வந்துவிட்டது என்று யாராவது சொன்னால் உண்மையிலேயே அவர்கள்தான் அவர்களது பிரச்சனைகளுக்கு காரணம் என்பதை மகர ராசிக்காரர்கள் இந்த நேரம் தெரிந்து கொண்டு எந்த பிரச்சனைகளிலும் நீங்கள் சிக்கிவிடாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் நல்ல சுமூகமான நிலை இருக்கிறது. குழந்தைகள் மூலமாக பெற்றோர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. வெளியூர் பயணங்களும் அமைய இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார். ஆனால் 2ஆம் இடத்தில் உங்களது ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். பொருளாதார ரீதியாக கடந்த காலத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் இந்த வாரத்தில் அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு வராத கடன்கள் இருந்தால் நிச்சயமாக வந்து சேரும். புதிய கடன்கள் எதுவும் உங்களுக்கு ஏற்படாது. ஆனால் ஒரு சிலர் புதிய வாகனமோ அல்லது வீடோ அல்லது ஏதாவது சொத்துகளோ வாங்க வேண்டி ஒரு வியாபார சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அந்த சொத்துகளையோ அல்லது வாகனங்களையோ வீட்டையோ வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்கிறது. கணவன் மனைவி உறவில் சிறிய இடையூறுகள் 3வது நபர் மூலமாக ஏற்படலாம். அதை நீங்கள் கருத்தில் கொள்ளாமல் அது போலி என்பதை நினைத்து கொண்டு உங்களது குடும்ப வாழ்க்கையை சீராகவும் செம்மையாகவும் நடத்தி வாருங்கள். குறைகள் எதுவும் கிடையாது. மீனராசி நேயர்களே, ராசியிலே உங்களுக்கு அற்புதமான கிரகம் அமைந்திருக்கிறது, உச்சம் பெற்று இருக்கிறது. அதே நேரத்தில் சூரிய பகவானும் அங்கு இணைந்திருக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்பொழுது கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒருவர் சொல்வதை முழுமையாக கேட்டு அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்பதை மற்றவர்களுக்கு, அதாவது உங்களது கணவன் மனைவியிடையே கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில்தான் நான் இந்த ஆலோசனையை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒருவரை ஒருவர் சொல்வதை கேட்டு அது எதற்காக சொல்லப்படுகிறது, அதனால் நமக்கு எதிர்காலத்தில் என்ன நன்மை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் விட்டு கொடுத்து சென்றீர்கள் என்று சொன்னால் உங்களது வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்திருக்கிறது. இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வெளியூர் பயணங்கள் மூலமாக ஒரு சிலருக்கு புதிய தொழில்கள் ஏதாவது அமையலாம். அந்த வாய்ப்பும் இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.